श्रीमान वेंकटनाथार्य कवितार्केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதல் அம்சம் 12வது அத்தியாயம். துருவனுடைய தபஸுக்கு இறங்கி பகவான் காட்சி தருதலும் துருவன் துருவஸ்தானத்தை அடைவதும். துருவ சரித்திரம் தொடர்ச்சி. துருவனின் கண்முன்னால் பகவானின் தர்சனம் கிடைத்த பின் துருவன் பகவானை துதிக்க ஆரம்பிக்கின்றான். ஹே புருஷோத்தமரே, 3 காலங்களும் நீயே. விராட் என்று சொல்லப்பட்ட வெளித்தோன்றாத உடலுடைய அனிருத்தனும், ஸ்வராட் என்று சொல்லப்பட்ட கேவலாத்ம பிராப்தி உள்ளவரும், சம்ராட் என்று சொல்லப்பட்ட பரமபதத்தை அடைந்தவரும், அதிபுருஷன் என்று சொல்லப்பட்ட பிரம்மதேவனும் தங்களிடத்தில் தோன்றியவர்களே. ஒன்றுபட்ட உடலுடைய ஹிரண்ய கர்ப்பன் என்கின்ற புருஷன் பூமிக்கு கீழ்ப்பாக்கத்திலும் பக்கவாட்டிலும் மேலுடலிலும் வியாபித்திருக்கின்ற இந்த அகில உலகமும் தங்களிடமிருந்து தான் தோன்றின, தங்களிடமிருந்து தான் காலமும் தோன்றியது. இவ்வாறு உன்னால் படைக்கப்பட்டு உம்முடைய உருவமாயிருக்கின்ற இரண்ய கர்ப்பனுடைய திரு உதரத்திலே அகில பிரபஞ்சமும் அடங்கி இருப்பதனால் எல்லாம் உமக்குள்ளேயே இருக்கின்றன. புரோடாசம் முதலியன எல்லா ஹோமம் செய்யப்படுகின்ற வேள்வியும், பிருகதாஜ்யம் என்கின்ற ஹவிசும், கிராமியங்கள் ஆரண்யங்கள் எனும் 2 விதமான பசுக்களும் தங்களிடமிருந்தே தோன்றின. தங்களிடமிருந்துதான் வேதங்களும் காயத்ரி முதலான சந்தஸ்களும் தோன்றின. தங்களிடமிருந்துதானே குதிரைகள் எருமைகள் முதலாகிய ஜீவராசிகளும் தோன்றின. தங்களிடமிருந்துதான் அனைத்து விலங்குகளும், தங்கள் முகத்திலிருந்து அந்தணர்களும், தோள்பட்டைகளில் இருந்து சத்திரியர்களும், துடையிலிருந்து வைசியர்களும், திருவடியிலிருந்து சூத்திரர்களும் தோன்றினர். தங்கள் கண்களில் இருந்து சூரியனும், பிராணனில் இருந்து வாயுவும், மனதிலிருந்து சந்திரனும், மூச்சிலிருந்து பிராணனும், முகத்தில் இருந்து அக்னியும், தொப்புளில் இருந்து ஆகாசமும், தலையில் இருந்து ஸ்வர்க்கமும், காதுகளில் இருந்து திசைகளும், திருவடியில் இருந்து பூமியும் தோன்றின. ஹே எம்பெருமானே, இப்படித்தானே இந்த உலகம் தங்களிடமிருந்து தோன்றின. மிகச் சிறிய விதைக்குள்ளே பரந்த ஆலமரம் அடங்கி இருப்பது போல பிரளய காலத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தங்களிடமே லயமடைகின்றது. எப்படி விதையிலிருந்து சிறு செடியாக வளரும் மரமானது பெரியதாகி பரந்ததாக ஆகின்றதோ, அதே போலத்தான் இவளை படைக்கும் காலத்தில் இந்த உலகம் தங்களிடமிருந்து பறந்து விளங்குகின்றது. ஹே பரமேஷா, பட்டை மேல் ஒன்றின் ஒன்றாய் மூடப்பட்டு ஒரே வடிவமாய் தோன்றுகின்ற இளம் வாழைக்கன்று பெரிதாகியும் வேறாக இல்லாமல் இருப்பது போல் சித் அச்சித்துக்களோடு கூடிய காரண ரூபமான உன்னை காட்டிலும் இப்பிரபஞ்சமானது வேறாக இல்லாமல் இருக்கின்றது. அனைத்திற்கும் ஆதாரமான தங்களிடமே எப்பொழுதும் சந்தோஷத்தோடு இருக்கும்படி செய்யும் சக்தியாகிய ஹிலாதினியும், இடையீரின்றி எடுத்தலாகிய சந்தினியும், சம்பித் என்கின்ற வித்யாசக்தியும் தனிப்பட்டதாக இல்லாமல் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. இவ்வாறு மகிழ்ச்சி துன்பங்களை உண்டாக்குவதும், தனித்து துக்கத்தை மட்டும் உண்டாக்குவதான அறிவுகள் அல்லது இரண்டையும் சேர்த்து உண்டாக்குவதான ராஜச குணம் தங்களிடத்தில் இல்லை. ஏனெனில் தாங்கள் பிராகிருதங்களான சத்துவம் முதலிய குணங்களோடு கலப்பில்லாமல் சுத்த சத்வகுண சம்பன்னனாக இருக்கின்றீர்கள். ஹே எம்பெருமானே, எல்லாவற்றுக்கும் சூக்ஷ்மமானவனும் நீயே. பலவிதமான ஜீவராசிகளாகவும் விளங்குகின்றீர்கள். அனைத்து பூதங்களின் உள்ளுக்குள்ளும் விளங்குபவரே, பலவாறாகவும் ஒன்றாகவும் விளங்கும் தங்களை நமஸ்கரிக்கின்றேன். ஹே எம்பெருமானே, ஆகாயம் முதலான அனைத்திலும் அதனதன் ரூபமாக விளங்குகின்றீர்கள். அனைத்து திருமேனிகளும் ஒரே மாதிரி விளங்கும் காரணத்தால் தாங்கள் ஒருவரே அனைத்துமாக விளங்குகின்றீர்கள். அது மட்டுமின்றி சர்வேஷா, தாங்கள் அனைத்திலும் ஆத்மாவாக விளங்குகின்றீர்கள். ஆகவே நான் கூறுவதற்கு என்ன இருக்கின்றது, எல்லோருடைய உள்ளத்திலும் என்ன இருக்கின்றது என்பதை அறிந்தவர் தாங்கள். அனைத்துமானவரே, அனைத்து பூதங்களுக்கும் தலைவரே, அனைத்து பூதங்களையும் உருவாக்கினவனே, தங்களுடைய பிராணிகளின் மன விருப்பத்தை அறிந்தவரே, தாங்களே எனது விருப்பத்தையும் அறிவீர். ஆதலால் நான் தங்களிடம் வேண்டுவது என்ன? தங்களை கண்டு வணங்கியதாலேயே என் மனவிருப்பம் முற்றிலுமாக நிறைவேறியது. நான் செய்த தவமும் பழித்து விட்டது என்று துருவன்
பகவானை வணங்கினார். பகவான் கூறுகின்றார், ஹே துருவா, உனக்கு என் தரிசனம் கிட்டியது, அதனால் உன் தவமும் பயனடைந்தது. ஆனாலும் அரசகுமாரனே, எனது தரிசனம் வீணாக கூடாதல்லவா? ஆகவே உனது என்ன விருப்பமோ அதை வரமாக கேள். எனது தரிசனம் கிட்டிவிட்டாலே ஜீவன்களின் மனவிருப்பம் அனைத்தும் நிறைவேறிவிடும். துருவன் கேட்கின்றான், சுவாமி, என் மனதில் உள்ளது தங்களிடமிருந்து ஒழிக்கப்பட்டு விட்டதா என்ன? மூடனான நான் எந்த ஒரு கிடைத்தற்கரிதான வஸ்துவை என் மனதில் விரும்பினேனோ அதை தங்களுடைய கட்டளையின்படி தங்களிடம் விண்ணப்பிக்கிறேன். ஹே பரமேஷா, இந்த உலகில் உங்களுடைய தரிசனம் கிடைத்த பின் கிடைக்காதது உண்டோ? இந்திரனும் தங்களுடைய அருளினால் தானே மூவுலகையும் ஆண்டு வருகின்றான். என்னுடைய சிற்றையன்னையான சுருச்சி தனது கருவறையில் நான் பிறக்காதபடியால் நான் ராஜயோக்கியமான சிங்காசனத்திற்கு தக்கவன் அல்ல என்று இருமாப்போடு கூறினாள் அன்றோ? ஆகவே அகில ஜகத்துக்கும் ஆதாரபூதமாய் விளங்கக்கூடியதாகிய ஒரு உன்னத ஸ்தானத்தை பெற விரும்புகிறேன். அதை தாங்கள் தான் அருள வேண்டும் என்று துருவன் பிரார்த்திக்கின்றான். பகவான் கூறுகின்றார், ஹே துருவா, நீ முற்பிறவியிலேயே என்னை மகிழும்படி செய்தாய். ஆகவே நீ எந்த ஒரு ஸ்தானத்தை பெற விரும்புகின்றாயோ அதை கட்டாயம் பெறுவாய். நீ முற்பிறவியில் ஓர் அந்தனகுமாரனாக இருந்தாய். தாய் தந்தையர்களுக்கு அவர்கள் விருப்பப்படி பணிவிடை செய்தாய். ஒரே சிந்தனை உடையவனாய் என்னை பூசித்தாய். அறநெறி தவறாதவனாகவும் இருந்தாய். சில நாட்கள் கழித்த பின் ஒரு அழகான அரசகுமாரனானவன் உனக்கு நண்பனானான். அவனுடைய அரசபோகங்களை பார்த்த பின் நீயும் அரசகுமாரனாக பிரிந்திருக்க கூடாதா என்று எண்ணின. ஆகவேதான் நீ இப்போது அரசகுமாரனாக பிறவி எடுத்திருக்கின்றாய். அதுவும் ஸ்வயம்பவ மனுவின் வம்சத்தில் யாருக்கும் கிடைக்காத ஓரிடத்தில் உத்தானபாத மகாராஜாவின் அரண்மனையில் பிறந்திருக்கின்றாய். ஹே குழந்தாய், மற்றவர்களுக்கு இந்த அரண்மனையில் பிறவி பெறுதல் மிக கடினமாகலாம். ஆனால் என்னை மகிழ்வித்தவனுக்கோ இந்த அரண்மனை வாழ்வு மிக அற்பமானது. என்னை ஆராதிப்பதனால் முக்தியும் உடனேயே கிடைத்துவிடும். அப்படி இருக்க எவனது மனம் எப்பொழுதும் என்னிடமே லயித்திருக்குமோ அவனுக்கு ஸ்வர்க்கம் முதலான உலகங்கள் கிடைப்பதில் என்ன இருக்கிறது? துருவா, நீயும் என்னுடைய திருவருளால் 3 உலகங்களுக்கும் மேலானதாய் அனைத்து கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் ஆதாரமாய் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி அவர்களின் ஸ்தானங்களுக்கும் நட்சத்திர மண்டலத்திற்கும் சப்தரிஷிகளின் மண்டலத்திற்கும் விமானத்தில் செல்கின்ற சித்தர்கள் உலாவரும் இடங்களுக்கும் அதி உன்னதமாய் விளங்குகின்ற துருவஸ்தானத்தை அடைவாயாக. தேவர்களில் சிலர் 4 யுகம் அளவிலும் சிலர் மன்வந்திர அளவிலும் இருப்பார்கள். ஆனால் நீயோ என் அருளினால் ஒரு கல்பகாலம் வரையிலும் அந்த உன்னதமான இடத்தில் இருப்பாய். உன் தாயான சுனீதியும் திவ்யமான விமானத்தில் நட்சத்திர உருவமாக பிரகாசித்துக் கொண்டு உன் அருகிலேயே கல்பகாலம் முடியும் வரை இருப்பாள். யார் காலையும் மாலையும் மன உறுதியும் கொண்டு உனது குணங்களை கூறிக்கொண்டு காலத்தை கடத்துகின்றானோ அவன் மிகுந்த புண்ணியத்தை பெறுவான். இப்படி பராசர முனிவர் துருவனுடைய சரித்திரத்தை கூறிவிட்டு முன்பொரு காலத்தில் ஜனார்தனனுடைய அருளால் அவரிடமிருந்து வரத்தை பெற்ற துருவன் உயர்ந்த துருவஸ்தானத்தை அடைந்தான். முனிவரே, தாய் தந்தையருக்கு செய்த பணிவிடையாலும் தான் செய்த தவத்தின் வலிமையாலும் ஸ்ரீமத் துவாதசாட்சர மந்திரத்தின் பெருமையினாலும் மகாத்மாவான துருவனுக்கு உண்டான அபிமானமும் உலகில் எவரும் அடைய முடியாத பெரும் செல்வமும் மகிமையும் கண்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆச்சாரியரான சுக்கராச்சாரியார் மனமகிழ்ந்து இந்த ஸ்லோகத்தை கூறினார். ஹே, என்ன அற்புதம்! இந்த துருவன் செய்த தவத்தின் பெருமைதான் என்ன? இவன் செய்த தவத்தின் பயன்தான் என்ன? இந்த துருவன் எதிரிலே அன்று சப்தரிஷிகளும் சஞ்சரிக்கிறார்கள். இவன் பெருமையை கொண்டாட வல்லார் யாரே உளர்? இதமான சொல்லும் சத்தியவான வாக்குமுள்ள துருவனின் தாயாரான சுனீதியின் பெருமையை வர்ணிக்கக்கூடிய கவிகள் இந்த உலகத்தில் உண்டா? அப்பெண்ணரசி இவனை தனது கருவில் தரித்ததனால் அன்றோ அனைத்துக்கும் உயர்ந்ததும் என்றும் நிலைத்ததுமாகிய உயர்ந்த தெய்வீக ஸ்தானத்தை அடைந்தான். ஆஹா, என்ன ஒரு மகிமை! மைத்ரேயரே, எவனொருவன் துருவன் சர்வ உன்னதமான ஸ்தானத்தை பெற்றதை கீர்த்தனம் செய்வானோ அவன் சகல பாவங்களில் இருந்தும் விடுபட்டு ஸ்வர்க்கத்தில் பூஜிக்கப்படுவான். அவன் ஸ்வர்க்கத்திலாவது இந்நில உலகிலாவது இருக்கட்டுமே, அவன் தன் நிலையில் இருந்து கீழே விடமாட்டான்.
அனைத்து மங்களங்களையும் பெற்று வெகுகாலம் நீண்ட ஆயுளோடு வாழ்வான் என்று மைத்ரேயருக்கு துருவச்சரிதத்தை கூறி முடிக்கின்றார். इति श्री विष्णुपुराणे प्रथम अंशे द्वादशोऽध्यायः समाप्तम्। सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद। श्री हरिये नमः। कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः।